பொடி அரைச்சாச்சு. சூப்பராக குறன்னு அரைச்சிருக்கோம். இதே மாடலுக்கு நீங்களும் அரைச்சிக்கிங்க. இப்போ நம்ம பொடி அரைச்சிட்டோம். இது தனியாக நம்ம எடுத்து வச்சுப்போம். இப்பொழுது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 பச்சை மிளகாவை இது மாதிரி குறன்னு அரைச்சிக்கிங்க. 2 சிவப்பு மிளகாயை இது மாதிரி எடுத்துங்க. ஒரு பூண்டு ஒரு பல் வந்து நம்ம வந்து தட்டி வச்சுக்கலாம். ஒரு கட்டி பூண்டை வந்து இது மாதிரி தட்டி வச்சுக்கலாம். ஒரு வானலை வச்சுருவோம். அடுப்பை பற்ற வச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு ஒரு 100 கிராம் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுடலாம். இப்போ நம்ம சிவப்பு மிளகாயை ஆட் பண்ணிடலாம். அடுத்தது அரைச்சி வச்சிருக்கிற பச்சை மிளகாவையும் நம்ம ஆட் பண்ணிடலாம். இப்போ பூண்டு பேஸ்ட் அந்த தட்டி வச்ச பூண்டையும் ஆட் பண்ணிடலாம்.